சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இன்றைக்கு முக்கியமாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதிலே முதல் பகுதி என்ன? நாம் கேட்காவிட்டால் இந்த பூமியிலே ஒன்றும் தேவன் செய்வதில்லை. அதுதான் முதல் காரணம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கு என்ன முதல் காரணம்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கேட்காவிட்டால், ஒரு மனிதன் கேட்காமல் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. அப்ப ஜெபம் எவ்வளவு அவசியமாய் விடுகிறது என்று பாருங்கள். நாம் கேட்கலன்னா ஒண்ணுமே நடக்க போறதில்லை இந்த பூமியில. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். தேவன் இந்த பூமியை உண்டாக்கின போது, ஏற்படுத்தின போது, இந்த பூமியிலே காரியங்கள் எப்படி நடக்கும் என்பதையும் தீர்மானித்து விட்டார். தம்முடைய அனந்த ஞானத்தினால், அந்த அறிவு கட்டாத, நம்முடைய புத்தி கட்டாத அந்த ஞானத்தினால், அவருடைய மேலான ஞானத்தினால் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார். இந்த பூமியில எப்படி காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை அன்றைக்கு அவர் தீர்மானித்து விட்டாராம். எப்படி இந்த பூமியில காரியங்கள் நடக்க போகிறது அதை ஒரு சமரி போல சொன்னார். 2 வார்த்தையில சொன்னா, அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த பூமியில ஒண்ணு நடக்கணும்னா அது மனுஷன் மூலமாக நடக்க வேண்டும். அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல், மனிதன் கேட்டுக்கொண்டாமல் தேவன் இந்த பூமியில ஒன்றையும் செய்வது கிடையாது. ஏன்? மனுஷன் கையில கொடுத்துட்டார். அவன் பாவம் செய்த பிறகு கூட அதை திருப்பி வாங்குறதுக்கு மனுஷன் அனுப்பிச்சு தான் திருப்பி வாங்கினார். ஏசு அங்கிருந்து வந்து சிலுவையில மரித்து பாதாளம் வரை சென்று மீட்பை வாங்கி தந்தாரே. யாருக்கு கொடுத்தார்? எல்லாத்தையும் வாங்கி பிதாவிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரா? ஆண்டவரே, செகண்ட் மிஸ்டேக் ஒன்று பண்ணாதையும், 2வதையும் இவங்க கையிலேயே கொடுக்க வேண்டாம், நான் உம்முடைய கையில கொண்டு கிடையாது. திரும்பவும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். மீட்பு என்றால் என்ன? இழந்து போனதை பெற்று திரும்ப மனுஷனுக்கு கொண்டு வந்து தேவன் கொடுக்கிறார். அதுதான் மீட்பு. எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுத்திருக்கிறார். இந்த கான்டெக்ட்ல தான் இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்க போறேன். இதை மெயினா கவனிப்போம். இன்னைக்கு மத்தேயு 18:18, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா எப்படி இப்படி சொல்லி இருக்குது வேதம்? நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம். பாருங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டார் ஆண்டவர்? பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில நாம செய்யறது எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து இங்க சொல்றார். அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா அது ஜெபத்தை பற்றி தான் சொல்றாருன்னு விளங்குது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேண்டிக் கொள்ளும் போது ஒருமனப்பட்டு 2 பேர் சேர்ந்து வேண்டிக் கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஜெபத்தை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாருங்க, அதிசயமா இருக்கு எனக்கு. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கிறார். மனுஷன் கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவள் எல்லாவற்றையும் வைக்கிறார். அப்புறம் மனுஷனை பார்த்து சொல்றார், நீ எனக்கு சொல்லு, என்ன நடக்கணும்னு சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் விரும்புகிறதை நீ பூமியில் நிறைவேற்ற வேண்டும். நான் விரும்புகிற நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண்டவனை போல பூமியில வைத்திருக்கிறேன். நீ ஒரு குட்டி ஆண்டவர் மாதிரி அங்க இருந்துகிட்டு என்ன மாதிரி நீ பண்ணு. என்னுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக நீ அங்க வேலை செய்ய வேண்டும். அதை உங்க கையில கொடுத்து விட்டேன். இன்னொரு வசனத்துக்கு திருப்போம், இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் இதை தான் விளக்குறேன் இப்போ. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்துக்கு ஒரு பேரலல் இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 45:11, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அந்த கடைசி பகுதியை கவனிங்க. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கட்டளையிடுங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய உபத்திரவம் அந்த வசனம். எனக்கு கட்டளை இடுங்கள் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு கட்டளை இடுகிறதா? சிலர் சொல்றாங்க, ஐயோ கர்த்தருக்கு கட்டளை இடக்கூடாதுங்க, கர்த்தர் இடத்துல நான் மண்டிட்டு நான் வேண்டிக் கொள்கிறோம், நான் பிச்சை மாதிரி கேட்கலாம் முடியும், கர்த்தர் இடத்துல கட்டளை இடக்கூடாது. ஆனா நானா சொன்னது நீங்க கட்டளை இடுங்கன்னு? வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும்
எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளை இடுங்கள். எப்படி கட்டளை இட மாட்டோம்? எப்படி இதை நான் புரிந்து கொள்ள முடியும்? கொஞ்சம் இதை புரிந்து கொள்ளும். கட்டளை இடலாமா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு நாம் கட்டளை இட முடியுமா? கட்டளையிட்டாது நடக்குமா? செய்வாரா கர்த்தர் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அதை பேசிஸா வச்சுங்க. முதல்ல கர்த்தர் நீங்க கட்டளை இடுறதுனால அவருடைய சித்தமில்லாத ஒன்றை செய்ய போறது கிடையாது. கர்த்தர் எப்போதுமே அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்கிறவர். சித்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அவர் சித்தத்துக்கு விரோதமா ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அவருடைய சித்தம் நித்தியமாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி தீர்மானிக்கப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தம் நான் வெளிப்படுத்திட்டேன், என்னுடைய சித்தத்தை நான் சொல்லிட்டேன், தெரியப்படுத்திட்டேன். உனக்கு தெரியும் என்னுடைய சித்தம் என்ன என்று. இப்பொழுது என்னுடைய சித்தம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, பரலோகம் எதை கட்டும்படியாக தீர்மானித்திருக்கிறதோ, பரலோகம் எதை கட்டவிழ்க்கும்படியாக தீர்மானித்திருக்கிறதோ, விரும்புகிறதோ, அவைகளை பூலோகத்தில் நீ கட்டும்படியாக, பூலோகத்தில் அவைகளை நீ கட்டவிழ்க்கும்படியாக நீ கிரியை செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஒன்றும் செய்ய போறது இல்லை. நான் எப்படி கட்ட முடியும்? நான் எப்படி கட்டவிழ்க்க முடியும்? அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு, in accordance with his will, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு கட்டவும் கட்டவிழ்க்கவும் நான் செய்ய முடியும் இந்த பூலோகத்துல. அவர் சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு, அவர் சித்தம் எதை கட்டுதோ அதை நான் இங்கே கட்ட வேண்டும். அவருடைய சித்தம் எதை கட்டவிழ்க்கிறதோ அதை நான் இங்கே கட்டவிழ்க்க வேண்டும். எதை அவர் கட்டவிழ்க்க விரும்புகிறாரோ அதை நான் கட்டவிழ்க்க வேண்டும். எதை அவர் கட்ட விரும்புகிறாரோ அதை நான் இங்கே பூமியிலே கட்ட வேண்டும். இருக்கீங்களா? இப்ப கட்டளை இடலாமா? அப்ப கர்த்தர் இப்படி கட்டளை இடும்போது கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. அப்பா சொல்றாரு வேலைக்கு போகும்போது, அழாத, நான் போயிட்டு வந்த பிறகு சாயங்காலம் வந்த உடனே உன்னை கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தர்றேன், அழாத. பிள்ளை உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பேசாம இருக்குது. சரி, அப்பா போயிட்டு வருவார், சாயந்தரம் வந்த உடனே ஐஸ்கிரீம் உண்டு அப்படின்னு. அப்பா வர்றாரு. அப்பா வந்த உடனே எல்லாத்தையும் சொல்றாரு, பாருங்க இந்த பையன் இவ்வளோண்டு தான் இருக்கான், ஆனால் அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து என்னை விட மாட்டான் பாருங்க. இப்போ கேட்காம விட மாட்டான், வாங்கி தராம என்ன விட மாட்டான். அப்பாவுக்கு தெரியும் வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கலாம் பேசாம. ஆனால் அவருக்கு ஒன்று, இவன் கேட்கட்டுமே, இவன் கேட்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், இவன் உறவு கொண்டாடுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், இவனோட ஐக்கியப்படுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அதனால இந்த தகப்பன் காத்திருக்கிறார் இவன் கேட்க முடியும். அவன் கேட்கும் போது அந்த தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளை, தன்னை முற்றிலுமா நம்புற பிள்ளை, தான் சொன்ன அப்படியே தெய்வ வாக்கு மாதிரி நம்பி காத்திருக்குது இந்த பிள்ளை. ஆகவே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னுடைய வார்த்தையை நம்பி அதை முற்றிலுமா விசுவாசித்து கேட்குது இந்த பிள்ளை. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பூலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரலோக தகப்பனுக்கு அதே போலதான் சந்தோஷம். அதான் ஜெபம். கர்த்தர் என்ன சொல்றார்? நான் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்துல, நான் சொல்லி இருக்கிற சித்தத்துல, நான் வெளிப்படுத்தி இருக்கிற என்ன வேணும்னு, நான் சொல்லி இருக்கிற என்ன கூடாது என்று சொல்லி நீ அதை நம்பு. நீ அதை நம்புகிறது என்னுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துகிறது. நீ அதை விசுவாசிப்பது, நீ அந்த சித்தத்தை அறிந்து தேடி நாடி கற்றுக்கொள்வது, அதை புரிந்து கொள்வது, அந்த சித்தத்தை மதிப்பது எனக்கு அது கனத்தை உண்டாக்குகிறது. அதிலே நான் மகிழுகிறேன். இருக்கீங்களா? பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஏதோ அவசர அடியில் வந்து கடகன் ஆண்டவரே இந்தாங்க லிஸ்ட்டு, கடகன் ரெடி பண்ணி வைங்க, மளிகை கடைக்காரன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க சிலர். இந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்ற ஆண்டவரே, சாயந்தரம் வரத்துக்குள்ள எல்லாம் ரெடியாக இருக்கட்டும். கத்த சொல்ல, நான் மளிகை கடைக்காரன் உனக்கு லிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு. உனக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது. நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன். என்னுடைய வார்த்தையை நம்புகிறாயா? என்னுடைய சித்தத்தை கனம் பண்ணுகிறாயா? என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பமாக இருக்கிறதா? என்னுடைய விருப்பத்தை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? என்ன மதிக்கிறாயா? நீ என்ன கனம் பண்ணுகிறாயா? நான் உன்னை கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, அதுல நான் மகிழ்ந்து களி கூர்றேன். அப்ப என்ன ஆகிறது? இப்படி நான் போய் கேட்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து எது கட்டப்பட வேணுமோ அதை கட்டி, எது கட்டவிழ்க்கப்பட வேணுமோ அதை கட்டவிழ்க்கும் போது தேவனுடைய உள்ளம் பூரிக்கிறது. சொல்றாரு, இது என் பிள்ளை பாரு, என்ன மாதிரியே பண்றான், அதிகாரம் இருக்கு, எதை கட்டணுமோ அதை கட்டுறான், எதை கட்டவிழ்க்கணுமோ அப்படி கட்டவிழ்க்கிறான். பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். பிள்ளை என்கிற வேலையை அவன் செய்கிறான். அதிகாரியை போல் நடந்து கொள்ளுகிறான். பலவீனன் போல் நடந்து கொள்ளுகிறது இல்லை. இருக்கீங்களா?
ஆகவே ஜெபங்கிறது இதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது பாருங்க. வருங்காலத்தில் இதுதான் விவரமா எடுத்து சொல்ல போறேன் சில காரியங்கள் எல்லாம். அற்புதமான ஒரு காரியம் ஜெபம் என்று சொன்னா. இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநிறுத்துவேன் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இல்லாம அவர் ஒன்று செய்ய போறது இல்லை. நான் டிலே பண்ணலாம். கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளவர், எனக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் என்னை இப்படி கனம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. என்னை இப்படி எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு உணர்வோடு ஜெபத்தில் நுழைய வேண்டும். ஜெபம் பண்ணும் போதே நுழையும் போதே பிச்சைக்கார மாதிரி நுழையக்கூடாது. இருக்கீங்களா? நுழையும் போதே யார் என்கிற ஒரு உணர்வோடு நுழைய வேண்டும். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சித்தத்தை நிலைநிறுத்துகிறவன் நான். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நானா நினைச்சு ஜெபத்தை இன்வென்ட் பண்ணிக்கிட்டு வரல. நான் கண்டுபிடிக்கல ஜெபத்தை. அவர் தான் சொன்னார் கேளுன்னு. அவர் தான் சொன்னார் என்ன கட்டளையிடுன்னு. நான் ஜெபிக்கிற விதம் நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க. எனக்கு என்ன தெரியும்? என்னுடைய மூதாதையருக்கு ஒண்ணுமே தெரியாத, ஜீவனுள்ள தேவனே அறியாதவங்க அவங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் நாங்க. இப்ப கட்டளையிடுறதுன்னா என்னன்னு தெரியும் எனக்கு. தினந்தோறும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல. இது கர்த்தர் சொல்றது, கர்த்தர் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இது நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜெபம் என்ன? ஜெபம் என்ன என்று சொன்னால், இந்த உறவு ஐக்கியம் என்கிறது வெளிப்படுகிற ஒரு நேரம். கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஒரு நாம் பிள்ளை, அவர் தகப்பன் என்கிற அந்த உறவெல்லாம் அங்க பாருங்க வெளியாகுது. அது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? சமாதானத்துக்காக நான் வேண்டிக் கொண்டால் சமாதானம் அவருடைய சித்தமா இருக்குது, அதனால தான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானம் எனக்கு தேவைன்றதுனால அல்ல. சமாதானத்தோடு தான் நான் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே சமாதானத்தோடு தான் வாழ்வேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். என்னுடைய சமாதானத்துக்கு எதிராக இருக்கிற சகல சத்ருவையும் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறேன், அதிகாரம் எடுக்கிறேன், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன். இருக்கீங்களா? பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகணும். ஆண்டவரே சமாதானம் தேவை. உங்களுக்கு சமாதானம் தேவைன்றதை புரிஞ்சு கொள்றதை காட்டிலும் நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில மரித்து பாதாளம் வரை சென்று பிசாசை ஜெயித்து அதிகாரத்தை எனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இருக்கீங்களா? அப்ப எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வரணும். என்னுடைய சமாதானம் தேவனுடைய சித்தம். ஆகவே நான் சமாதானத்தை வேண்டிக் கொள்கிறேன், சமாதானத்தை கேட்கிறேன், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சந்தோஷம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சி தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சக்சஸ், வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் என்னுடைய வெற்றி, நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி, என்னுடைய படிப்பில வெற்றி, என்னுடைய குடும்பத்தில் வெற்றி, சபையில வெற்றி, போதிக்கிற ஊழியத்தில் வெற்றி, எல்லாவற்றையும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றிக்கு விரோதமாக இருக்கிற, வெற்றி தடை செய்கிற, வெற்றி எதிர்க்கிற சகல சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்க இருக்கிறேன். வெற்றி என்னுடையது. போனால் போட்டும், போடா பிலாசபிலாம் எனக்கு கிடையாது. விடுறதில்லை, விடுறதில்லை. வாடா பிலாசபி. இருக்கீங்களா? இப்படி இருந்தா தான் காரியம் நடக்கும். இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதான். போக 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 எல்லாம் கர்த்தர் செய்தாருங்க. நேரத்துக்கு அது பாட்டு நடக்குதுங்க, என்னமோ நடக்குதுங்க. அப்புறம் பரலோகம் போனோன்னு கர்த்தர் சொல்லுவாரு, என்னப்பான்னு கேட்டா, ஒரே பிரச்சனைங்க, நல்ல காலம் கொண்டு வந்தீங்க. அங்க போய் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு, ஐயையோ இது தெரிஞ்சிருந்தா பூமியில ஒரு புடி பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி அப்படி கண்ணீர் விட போறாங்க சிலர்லாம். அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் தொடச்சி, பரவாயில்ல இனிமேலாவது இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்காக வாழும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தின் பூமியில நிலைநிறுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஜெபம். அதை நாம் ஜெபத்திலே செய்கிறோம். அப்ப என்னுடைய சக்சஸ் கர்த்தருடைய விருப்பம். என்னுடைய விருப்பம்ன்றது இருக்கட்டுங்க, அது பெருசு இல்லை, கர்த்தருடைய விருப்பம். அதனால்தான் எப்படி இருந்தாலும் நடக்கட்டும், நான் ஏதோ போனால் போட்டும் போனாலும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. என்னுடைய வெற்றி கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். ஆகவே நான் தோல்வியில வாழ விரும்பவில்லை. தோல்வியை நிராகரிக்கிறேன், தோல்வியை தள்ளுகிறேன், தோல்வியை வெறுக்கிறேன், வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறேன், வெற்றியை விசுவாசிக்கிறேன், வெற்றியை நம்புகிறேன், வெற்றியை எதிர்பார்க்கிறேன். இருக்கீங்களா? நான் ஒரு மாதிரி பாக்குறீங்க.
நீங்கள் ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும் என்கிறதை போதித்துக் கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? சீரியஸா சொல்றேன், இதை விளையாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும்? சிறியவர் பெரியவர் இந்த இடத்துல நேற்று ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் என்பதை குறித்து இங்க போதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஜெபம் என்ன? கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, அந்த சித்தத்தை என்னுடைய சித்தமாக்கி கொண்டு, அதை என்னுடைய ஆசையாக்கி கொண்டு, அதை நான் சொல்லுவது, அதை நான் பேசுவது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்வது, அதை நான் எடுத்துக்கொள்வது, இதுதான் ஜெபம். இது இல்லாம ஜெபமே கிடையாது. இருக்கீங்களா? ஜெபம் ஏதோ ஜனங்கள்லாம் மளிகை கடை லிஸ்ட்டை கொண்டாந்து கடகடன் கத்தட்ட வாங்கிட்டு போறதுக்காக கத்தர் வச்சில்ல. ஜெபம் தம்முடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் மனுஷர்கள் மூலமா நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு மனுஷனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஜெபம். ஆகவேதான் நான் நினைக்கிறேன், ஜெபம் என்கிறது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. எப்போ கஷ்டமான வேலையா இருக்கும்? நான் ஏதோ ஒன்று நினைச்சிட்டேன், அது நடக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு தெரியல. இவரை பிடிச்சி எப்படியாவது கொஞ்சம் மாற்றி அவரை உருட்டி பெரட்டி அவர் என்னத்தையாவது பண்ணி கெஞ்சி கிஞ்சி கண்ணீர் விட்டு அவர் கையை முறுக்கி என்னத்தையாவது பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது இதை எனக்கு எப்படியாவது நீ தந்துடலாம் ஆண்டவரேன். அந்த ஜெபம் தான் கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறான்றதை பற்றியே கவலைப்படல. நான் அதை பற்றி யோசித்து கூட பார்க்கவில்லை. நான் என்ன வேணுன்றதை பற்றியே யோசித்து எனக்காகவே வாழ்ந்து அவருக்காக வாழாமல் என்னுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக முயற்சி எடுத்து என்னுடைய சித்தத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது கர்த்தருடைய பார்வையில பிரியமானது அல்ல. அது கஷ்டமான ஜெபம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லாத நாம் என்ன கையை முறுக்கினாலும் அவர் கை முறுக்கவே முருங்காத கை அது. இருக்கீங்களா? நம்ம கை நிச்சயமா முறுகிடும். அதனால முறுக்கக்கூடாது. ரொம்ப முறுக்கிற மாதிரி இருந்தால் கையை எடுத்துடணும். கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் படிக்கணும். ஜெபத்தை நிறுத்திட்டு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குது, இது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிந்து கொண்டு பிறகு வேலையை நடத்த வேண்டும். நான் கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். ஆகவே நான் கேட்கிறேன். நான் ரட்சிப்புக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். சுகத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். சந்தோஷத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். சமாதானத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். என்னுடைய குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் அவருடைய சித்தம். அது ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், பொருளாதாரத்திலே நான் வாழ்ந்திருக்க வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை நான் கேட்கிறேன் தினந்தோறும். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த ஒரு விதமான ஜெபம் தான் வானத்திலும் பூமியிலும் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படக்கூடிய நியாயமான சரியான ஜெபம். இதை தவிர வேற எந்த ஜெபம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இப்போ யோசித்து பார்க்கலாம், எப்படி ஜனங்கள் தங்களுடைய நேரத்தை ஜெபத்தில் சுலபமா வீணடிக்க முடியும்னு. எனக்கு தெரியும், கிறிஸ்தவங்க 40 வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. எல்லா உபவாச ஜெபம், அவங்க உபவாசமே இந்த கையை முறுக்கிற உபவாசம் தானே. கர்த்தர் எப்படியாவது மாத்திரணும் பிரதர். அது என்ன தடையோ தெரியல, கர்த்தர் தடையா இருக்கிறாரு. கர்த்தர் மனசு வச்சாருன்னா நடக்கும். ஆகவே கர்த்தரை மனசு வைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியில் இறங்குறதுக்கு தான் உபவாசமே எடுக்கிறாங்க சிலர்லாம். ஆகவே தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆகவே நிறைய பேர் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜெபத்தில். ஏனென்றால் அறியாமையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் எங்கே வந்திருக்கிறேன், ஏன் ஜெபிக்கிறேன்னா நான் மனுஷன். இந்த மனுஷனை நம்பி தான் இந்த பூமி இருக்குது. இந்த மனுஷன் தான் அதிகாரம் பெற்றவன், அவர்கள் ஆளக்கடவன் கர்த்தர் சொல்லிட்டாரு. பிசாசு அதை பாவத்தின் நிமித்தம் அதை பிடிங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் இயேசு அனுப்பி அதை எனக்கு பெற்று தந்து விட்டார். இயேசு எனக்கு இன்றைக்கு திருப்பி நான் மீட்கப்பட்ட மனுஷன், இன்றைக்கு அந்த அதிகாரத்தை செலுத்த வேண்டிய மனுஷன். ஆகவே நான் மனுஷராக நின்று தேவனோடு கூட சேர்ந்து வேலை செய்கிற வேலையில் இருக்கிறேன். ஜெபம் என்கிறது ஒர்க்கிங் டுகெதர் வித் காட். தேவனும் நானும் சேர்ந்து ஒன்னா பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறது. என்ன பார்ட்னர்ஷிப்ல? அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக. அப்ப ஜெபம் ரொம்ப ஈஸியா ஆயிடுது. ஏன்னா அவருடைய சித்தத்துக்காக நான் பாடுபடும் போது எனக்கு எதிர நிக்கிறதெல்லாம் எனக்கு எதிர நிக்கல, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறது. அவருக்கு சித்தத்துக்கு விரோதமா நின்றுச்சுன்னா அது தவிடு கொடியாக மாறி போய்விடும். இருக்கீங்களா? உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் என்று சொல்லி இருக்கிறதே. நாவு கூட உனக்கு எதிராக எழும்பாது, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும்னு சொல்லி இருக்குது. ஏன் என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட மனுஷனாகி எனக்கு விரோதமாக அல்ல, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்ட
தேவனுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு ஜெபத்திலே தேவனுடைய சித்தத்தை நிலைவாட்டும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும். ஆகவே ஜெபம் என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. எதுக்கு அழைப்பு? வந்து என்னோட வேலை செய்கின்ற தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. ஏன்? என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறுத்துவோம் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி வேலை செய்ய போறோம்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. ஜெபத்துல தான் கோஆபரேஷன் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஆகவே ரியல் பிரேயர்ன்றது, உண்மையான ஜெபம் என்கிறது ஒரு பெரிய வேலை பாருங்க. ஏனென்றால் இதுல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற பெரிய ஒரு வேலை இருக்குது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது. ஜெபம்னா சும்மா கடகடன் போய் கடகடன் முழங்கால் பண்ணிட்டு கடகடன் 4 கண்ணீரை விட்டு 4 கண்ணீரை சிந்திட்டு கர்த்தர் பக்கெட்டில் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, எண்ணி வச்சுக்கிட்டாராக்கும், ஏதாவது ஒன்று செய்வார்னு எஞ்சி போறதல்ல ஜெபம்னு. ஜெபம் என்று சொன்னால் கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய உள்ளம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், மனிதனாக இருக்கிற என்னுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, நான் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து பிரவேசிப்பது செய்வது. ஆனால் இது ரொம்ப வேலை. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் என்று தனியாத ஒரு ஆசை, வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுக்கு என்ன அவசியம்? உள்ள ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சித்தத்தை நமக்கு புகட்டி, நமக்கு தெரியப்படுத்தி, நமக்கு விளங்க பண்ணி அப்படி செய்ய வேண்டும். ஒரு தேவ மனுஷர் இப்படியா சொல்லியிருக்கார் ஜெபத்தை குறித்து. பிரேயர் prepares the way for God என்று சொல்கிறார் அவர். பிரேயர் தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது என்று சொல்கிறார். அதாவது பிரேயர் is to God's will as rails or to a train. ஒரு ட்ரெயின் போகிறதற்கு தண்டவாளம் எப்படி உதவுகிறதோ அதுபோல தேவனுடைய சித்தமாகிய ட்ரெயின் தன்னுடைய லட்சியத்தை அடையும்படி, அந்த சித்தம் நிறைவேற்றப்படும்படியாக அந்த ட்ரெயின் போறதுக்கு, தேவனுடைய சித்தம் என்கிற அந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்றதுக்கு ஜெபம் என்கிற தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தண்டவாளம் இல்லைன்னா ட்ரெயின் எங்கேயுமே போக முடியாது. ட்ரெயினில் பெரிய என்ஜின் இருக்கலாம், ஒரு நாளைக்கு இத்தனை 1000 மைல் ஓடுமாக்கும், அப்படி பண்ணுமாக்கும், இப்படி பண்ணுமாக்கும் பேசலாம், ஓட முடியும். அதுக்கு வேண்டிய சக்தி இருக்குது, என்ஜின் இருக்குது, வீல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தண்டவாளம் வேணும். தண்டவாளம் போட்டால் தான் தண்டவாளத்தின் மேலே தான் போகும். எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு தண்டவாளம் போடுறோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகும். ரட்சிப்புக்காக தண்டவாளம் போட்டால் ரட்சிப்புக்கு போய் சேரும், சுகத்துக்காக தண்டவாளம் போட்டால் சுகம், வெற்றிக்காக தண்டவாளம் போட்டால் வெற்றி, செழிப்புக்காக தண்டவாளம் போட்டால் செழிப்பு. எல்லா பக்கமும், எல்லா திசையிலும், வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் இந்த ஜெபத்தின் மூலமாக தண்டவாளங்களை போட்டு இந்த தேவ சித்தமாகிய ரயில் போய் சேரும்படியாக, தேவனுடைய லட்சியங்கள், நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு இதோட முடிக்க போறேன். தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் ஜெப குறைவினால். தொடர்ந்து நாம் கேட்போம் வார வாரம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் போதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு பெரிய அந்தஸ்த, மரியாதையை, கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி கட்டி அதன்படி கட்டவிழ்க்க முடியும். அதுக்காக தேவன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். தேவன் மூலமாக அநேக பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள் உண்டு. ஜெபிக்காவிட்டால் அவைகளெல்லாம் சாத்தியமற்று போய்விடும். சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு, நிறைய நடக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் நிறைய நடக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சித்தமும் நோக்கும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவன் அவ்வளவு உன்னதமான நோக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள போகிறோம்னு காத்து கொண்டிருக்கிறார். நாம் என்னைக்கு அவருடைய உள்ளத்தை பாராட்ட போறோம், அந்த மரியாதை என்னைக்கு புரிந்து கொள்ள போறோம், அவர் கொடுத்திருக்கிற அந்தஸ்தை என்னைக்கு நாம் பாராட்ட போறோம், அதை மேன்மைப்படுத்த போறோம், என்றைக்கு பிச்சை கேட்கறது நிறுத்த போறோம், என்றைக்கு கெஞ்சி கூப்பாடு போடுறது நிறுத்த போறோம், என்னைக்கு நான் புழு தூசி குப்பைன்னு சொல்றது நிறுத்த போறோம், என்னைக்கு கழுதையாக்கும் குதிரையாக்கும் நிறுத்த போறோம். நிறுத்திட்டு, ஆண்டவரே எந்த மனுஷனா என்னை ஏற்படுத்தினீர் அந்த மனுஷனா நான் இருக்க ஆயத்தம், ஜெபிக்க நான் ஆயத்தம், உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நான் ஆயத்தம். ஆவியானவர் தாமே சித்தத்தை வெளிப்படுத்துவாராக. தேவனுடைய வார்த்தை என்ற உள்ளங்களில் கிரியை செய்யட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், தெய்வீக ஞானம் எனக்கு உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய காரியங்களை எப்படி நடத்தி செல்வது, தேவனுடைய சித்தம் என்ன என்கிற ஞானம், அறிவு எனக்கு உண்டாகட்டும். அந்த அறிவின்படி நான் ஜெபிக்கட்டும்.
அப்படியே அது நடக்கும்.